நீங்கள் உண்மையிலே மக்களுக்கு ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போன பொங்கலுக்கு கொடுத்துருக்கணும். இப்போ அது தைப்பொங்கலாக இல்லாமல் தேர்தல் பொங்கலாக இருக்குது. இப்போ 3000 ரூபா கொடுக்குறீங்க. ஏற்கனவே பல லட்சம் கோடி, நமக்கு 10 லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு. பெரிய வரிச்சுமை. மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சமவேளை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க, அதை கொடுக்க முடியல. பாருங்க ஐயா, 58 கோடி தான் தேவைப்படுது. எவ்வளோ தேவைப்படுது? 58 கோடி. செவிலியர் போராட்டம், பணி நிரந்தரம். அங்கே துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில் போராடிட்டு இருக்காங்க, அதை கொடுக்க முடியல. இப்போ இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த 30 லட்சம் மடிக்கணினி இப்போ கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அடுத்த மாதம் தேர்தல் வரப்போது, இப்போ கொடுக்குறீங்க. உண்மையிலே அக்கறை இருந்தால் போன ஆண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலாக இருக்கும், நலன் அரசியலாக இருக்கும், மக்கள் நலன் அரசியலாக. இல்லை, அமைப்பு வலுவாக இருக்கிறதுக்கு அது கவனம் செலுத்துது. ஜாக்டோஜியில் 60 லட்சம் வாக்கு கிட்ட இருக்கு உங்களுக்கு, அதனால அது கவனம் செலுத்துது. அதை பகைச்சிக்கிட்டா பெரிய பின்னடைவு வரும்னு நினைக்குது. ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளாக இருக்காங்க, ஒரு பெரிய வலிமையாக இல்லை. பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம் தான் இருக்காங்க, குறுகிய இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது. மருத்துவர் போராட்டமோ ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமோ அது என்னன்னா, யாரு இந்த உரிமையை தர்றதில்லை, யாரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க, அவங்க மேல அந்த போராடும் போது கோபம் இருக்குதே ஒழிய, அடுத்து தேர்தலை வாக்கு செலுத்தும் போது அந்த கோபம் எங்கே போகுது? அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அழைச்சவனுக்கு மறுபடியும் அதிகாரம் போகுது? எனக்கு தெரிஞ்சே 15-20 வருஷமா இந்த கோரிக்கை இருக்கு. நானே எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன். அதிமுக ஆளும்போது ஐயா ஸ்டாலின் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு, தேர்தல் வாக்குறுதியில கொடுக்குறாரு, அறிக்கையில கொடுக்குறாரு. அப்ப திருப்பி அவர் வரும்போது நிறைவேற்றாம மறுபடியும் போராட்டம் தொடருது. அப்ப அவரு நின்று போராடினாரு, நானும் நின்று போராடுறேன். இப்ப அவர் ஆட்சியில நான் நின்று போராடுறேன், அவருக்கு அதே கோரிக்கையை வச்சு. இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கு. அதுல படித்த கற்றறிந்த பெருமக்களே இதை தொடர்ச்சியா இந்த தவறை செய்து கொண்டே போனா அது சரியா இல்லை.